ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எக்கு கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஈஸி அண்டு டேஸ்டான எக்கு கிரேவி பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கடுகு, சீரகம். இதை நல்லா பொரிஞ்சதை நான் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா ஃப்ரை ஆனதாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள். நல்லா மிக்ஸிங் கொடுத்துக்கலாம். கலருக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லாவே மிக்ஸிங் கொடுங்க. நான் இதுக்கு தேவையான 3 தக்காளி எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே கொதிக்க வச்சுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வந்து நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே கொஞ்சம் குக் ஆகட்டும் முட்டை. அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஃபைனலாக ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடியாக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.